அதுபோக குளிக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஏதோ ஆத்துலயும் குளத்துலயும் குளிக்கிற மாதிரி எல்லாருமே மஞ்சள் கயிறு தான் போட்டு குளிப்பாங்க. வரக்கூடிய பெண்கள் வந்து அந்த மஞ்சள் திருமாங்கலியத்தோட இறங்கிடுறாங்க. அது குளிச்ச ஒரு 10 நிமிஷத்துலயே திருமாங்க இரவு நேரத்துல குளிக்க போது இப்படி வந்து தங்க பொருள்லாம் இன்னைக்கு இருக்கிற ரேட்ல வந்து மக்கள் ரொம்ப அசால்ட்டா 5 பவுனுங்க போது அவங்க நினைப்பா 3 லட்சம் ரூபா போச்சு. நைட்டு ஒரு 2 மணிக்கு குளிச்சாங்க, 2:30 மணிக்கு தாலி செயின் அந்த 5 பவுன் செயின் தொலைஞ்சிட்டு என்கிட்ட சொல்றாங்க. நான் திரும்ப பையங்களை ஃபுல்லா அழைச்சி, எனக்கு 8:30 மணிக்கு தகவல் வருது, பையங்களை ஃபுல்லா அழைச்சி தேடி கண்டுபிடிக்க மதியம் 12 மணி ஆயிட்டு. அது எடுத்து கொடுத்த தாலி செயினுங்கும் போது அவங்க வந்து நிறைவு, நான் ரொம்ப நிறைவோட கண்ணீரோட நம்ம ஏன் நீ தான் கடவுளை அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. சிலவங்க வந்து கடல்ல விழுந்துடக்கூடாதுன்ட்டு மொத்தமா அவங்களோட சொந்த பந்தத்தோட தங்க பொருட்கள், மோதிரத்துல இருந்து, கம்மல்ல இருந்து, மூக்குத்தில இருந்து எல்லாமே கலத்தி மொத்தமா வச்சு இந்த கிராமத்துல இருந்து வரக்கூடிய வயசான அம்மா மரம் செய்வாங்கன்னா கலத்தி வச்சிருவாங்க. இப்படிதான் ஒரு அம்மா வந்து கலத்தி வச்சு குளிக்க போகும்போது ஒரு அவரோட பேர குழந்தை வந்து தண்ணியில அடிச்சு இழுத்து செல்லுது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்கள் கடலில் புனித நீராடும் பொழுது அவர்களுடைய நகைகளை வந்து தவறவிடக்கூடிய சூழலானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய கடல் பாதுகாப்பு குழுவினரோட தான் நம்ம இருக்கிறோம். அவரிடம் இது குறித்து ஒரு சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஆனா நீங்க வந்து கடல் பாதுகாப்பு குழு ஒருங்கிணைப்பாளராக இருக்கீங்க, நிறைய விஷயம் பார்த்துருப்பீங்க. இந்த பணியை வந்து நீங்க எப்படி எந்த மாதிரி பண்றீங்க, இது தொடர்பா வேற என்னென்னலாம் இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் தெளிவா சொல்லலாமா? என் பேர் சிவராஜா என்ற ஜான், அதாவது எல்லாரும் என்னை ஜான்னு கூப்பிடுவாங்க. இப்போ வந்து எங்களை வந்து திருக்கோவில்ல இருந்தே சேர்மன் மூலியமாகவும் கோயில் நிர்வாகத்து மூலியமாகவும் எங்களை பாதுகாப்பு பணியில போட்டிருக்காங்க. இது போட்டு வந்து ஒரு 3 வருஷ காலமாகுது. இந்த 3 வருஷ காலத்துக்கு முன்னாடி உள்ளவங்ககிட்ட சொல்றேன் மேடம். அதாவது கடல்ல வந்து யதார்த்தமா விழுற பொருளோட கவனக்குறைவா விழுற பொருட்கள் அதிகம். இதுல வந்து முன்னாடி வந்து காவல்துறையிட்ட நாங்க அணுகாமலேயே ஏகப்பட்ட பொருள் எடுத்து கொடுத்துருவோம். ஒரு குடும்பத்தை ஒரு பட்டிக்காட்டுல இருந்து வந்தாங்க, மொத்தமா நகைகளை ஃபுல்லா அதுல ஒரு 25 பவுனுக்கு மேலேயே இருக்கும். கர்ச்சிப்புல கட்டி ஒரு பாட்டியம்மா குளிக்க போது தவறி விழுந்துச்சு. அதை வந்து எங்க தெருவில் உள்ள ராமர்னு ஒரு ஆள் வந்து எடுத்து கொடுத்தாரு. வெறும் 100 ரூபா தான் வாங்கணும். அன்னைக்கு வந்து 25 பவுன் நகைங்கிறது ஏகப்பட்டது. அந்த பெண்மணியோட கண்ணீரை பார்க்கும்போது எங்களுக்கே அதுல ஒரு ரூபா கூட வேண்டாம் அப்படின்னு வெறும் 100 ரூபா மட்டும் வாங்கிட்டு அந்த 100 ரூபா கொண்டு போனவர் தான் ராமர். இப்படி ஒரு சில இதெல்லாம் பண்ணிருக்கோம். அதுபோக குளிக்கக்கூடிய பெண்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஏதோ ஆத்துலயும் குளத்துலயும் குளிக்கிற மாதிரி எல்லாருமே மஞ்சள் கயிறு தான் போட்டு குளிப்பாங்க. வரக்கூடிய பெண்கள் வந்து அந்த மஞ்சள் திருமாங்கலியத்தோட இறங்கிடுறாங்க. அது குளிச்ச ஒரு 10 நிமிஷத்துலயே திருமாங்கலியம் கலந்து போயிருது. ஒரு கோயில் குளத்துக்கு வந்து அவங்க கண்ணீரும் காட்சியமா நிக்கிறது போது எங்களுக்கே பார்க்க கண்ணீர் கவலையமா இருக்கும். இப்போ நேற்று கூட அந்த அம்மா வந்து 5 பவுன் தாலி செயின் வந்து நைட் 2:30 மணிக்கு குளிக்காங்க. அதாவது கடவுள் பக்தி இருக்க வேண்டியதான். நாங்க வந்து கடற்கரை பாதுகாப்பு பணியில எதுக்கு இருக்கோம்னா, இரவு நேரத்துல குளிக்க போது இப்படி வந்து தங்க பொருள்லாம் இன்னைக்கு இருக்கிற ரேட்ல வந்து மக்கள் ரொம்ப அசால்ட்டா 5 பவுனுங்க போது அவங்க நினைப்பா 3 லட்சம் ரூபா போச்சு. அது போக கால் கை ஒடிஞ்சு போச்சுன்னா அவங்க லைஃப் லாங்க வந்து வீட்லயே இருந்துட வேண்டியதான். அதனால கோயில் நிர்வாகம் வந்து எங்களை வந்து இரவு பணியில வந்து முழுமையா பாருங்க. இவங்க கண்ணை தப்பி குளிச்சு இப்படி நைட்டு ஒரு 2 மணிக்கு குளிச்சாங்க, 2:30 மணிக்கு தாலி செயின் அந்த 5 பவுன் செயின் தொலைஞ்சிட்டு என்கிட்ட சொல்றாங்க. நான் திரும்ப பையங்களை ஃபுல்லா அழைச்சி, எனக்கு 8:30 மணிக்கு தகவல் வருது, பையங்களை ஃபுல்லா அழைச்சி தேடி கண்டுபிடிக்க மதியம் 12 மணி ஆயிட்டு. இல்ல ஒரு சிலர் வந்து வெளியூர் பக்தரா இருக்கட்டும், உள்ளூர் நபர்கள் ஏகப்பட்டவர் சங்கு சோதி பிறக்கிறோம், அவங்க கையில அமுட்டு போயிட்டுனா வந்து சிலவங்க என்ன பாக்க தேடி கிடைக்கல, இவங்க மறைச்சிருப்பாங்களோ என்ன கூட வந்துடும். ஆனா இது நாள் வரைக்கும் அந்த மறைச்சி சாப்பிடுற எண்ணங்கள் வந்து எங்க பையன்கிட்ட யாருக்குமே வந்தது கிடையாது. என்னன்னா நம்ம பார்க்கக்கூடிய தொழில் எப்படி முருக சன்னிதானத்துல இருக்கும், நம்மளுக்கு வந்து 10 ரூபா நல்லபடி வர்ற தொட்டு நல்லா இருக்குன்ட்டு எங்க தாய் தாப்பன் சொல்லி வளர்த்த மாதிரி இன்னைக்கு வந்து கடல் தொழிலை வந்து பொது சேவையாவே பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது நேற்று வந்து ஒரு பெண் பக்தர் வந்து தவற விட்ட 5 பவுன் தங்கச்சங்கிலியை வந்து நீங்கள் எடுத்து கொடுத்துருக்கீங்க. அவங்கள்ட்ட ஒப்படைக்கும் போது அவங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சு, தொலைந்து போன போது இந்த மனநிலை எப்படி இருந்தது? அதாவது நேற்று ஒரு 2 மணி இருக்கும், இந்த பொருள் வந்து மிஸ் ஆகிருக்கு, யாரும் சொல்லலை. ஸ்டேஷன் மூலிமா ஜான்னனுக்கு ஃபோன் போட்டு ஒரு 5 மணிக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்து எப்போவுமே 8 மணிக்கு மேலே தான் இங்கே வருவோம் கடற்கரைக்கு. அப்போகும்போது ஜான்னை வந்து இப்படி பொருள் ஒன்று விழுந்துருக்கு வந்து தேடுவோம், அவங்க ஸ்டேஷன்ல இருந்து எங்களை கூப்பிட்டு விட்டுருக்காங்கன்ட்டு நாங்கள் எல்லாருமே தேடணும். ஒரு 11 மணி வரை தேடணும், ஒன்றும் கிடைக்கல. அப்புறம் எல்லாரும் அவங்களும் அங்கே போயிட்டாங்க, நாங்களும் இங்கே டீ சாப்பிட இப்படி வந்துட்டோம்.
அதனால அப்புறம் ஜானை தான் ஒரு இன்னொரு வாட்டை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி தேடணும். சுமார் ஒரு 12-12:30 மணி இருக்கும். அப்போங்கும்போது நல்லா கொஞ்சம் பெருக்கம் தண்ணி கொஞ்சம் கூடிட்டு அப்போ வந்து தேடிட்டு இருக்கும்போது என் கையில் சுமார் அது கிள்ளிட்டு இருக்கும்போது அந்த இதில் அப்படியே கையில் அமுடுது. அவங்க குளிச்ச இடத்த விட்டு வேற இடத்துல தான் பொருள் எடுத்து அவங்ககிட்ட எக்கா அவங்க என்ன பொருள் என்னன்னு கேட்டோம். கேட்கும்போது எப்பா இப்படி ஓம் டாலர் போட்டிருக்கோம், ஒரு கொக்கி இருக்கும், அதெல்லாம் அந்த இது பண்ணியிருக்கோம் அப்படின்னாங்க. ஏக்கா அப்படின்னா உங்கள் ஃபோட்டோ எதுவும் இருக்கான்னு காட்டுங்கன்னோன்னா ஃபோட்டோ அதான் அதை ஜூம் பண்ணி காட்டுறாங்க. அப்படியே அவங்க எதில் ஜூம் பண்ணி காமிச்ச உடனே அப்படியாக்கா இந்த பொருளான்னு காட்டும் போது ஆமாப்பா இந்த பொருள் தான் இருக்காங்க. அப்போ அதுலங்கும் போது கொக்கியும் அந்த டாலரும் கிடையாது, சும்மா செயின் மட்டும் எம்டியாக இருந்துச்சு. அப்படியாக்கா சரிக்கா இருங்க நாங்கள் சேஷன்லையும் சொல்லணும். அப்போ நான் ஜான்கிட்ட சொல்லி சேஷனில் சொல்லி சேஷன் மூலிமா அப்படி கொடுக்குற மாதிரி போயிடும். அண்ணா அதே மாதிரி இப்போ நீங்க வந்து இந்த மீட்டெடுத்து இந்த பொருளை வந்து உரியவர்கள்ட்ட ஒப்படைக்கும் பொழுது வந்து அவங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குன்னா, ஒரு முருகரே வந்து நமக்கு வந்து தொலைச்ச பொருளை மீட்டெடுத்து நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து மக்களுக்கும் பக்தர்களுக்கும் வந்திருக்கு. அது கொடுக்கும்போது உங்களுக்கு அது எப்படி இருக்கு? பொருள் நிறைய பொருள் உழுது, மோதிரம் அந்த இதெல்லாம் உழுது, மோதிரம் தாலிச்சீனு அந்த தாலிச்சீனு உடம்பு மட்டும் அவங்க புருஷனையே விட்டு ரொம்ப இதான மாதிரி அப்படின்னு போயிருது. அப்போ முருகர்கிட்டே நிறைய பேர் அழுதுருக்காங்க. நாங்களே கண் கொண்டு பார்த்துருக்கோம், பார்த்து இது பண்ணியிருக்கோம். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தேடிவோம். சில பொருள் கிடைச்சிருக்கு, சில பொருள் கிடைக்கவே இல்லை. அவங்களுக்கு கிடைக்காத பொருள் நம்மளால எதுவுமே உதவி பண்ண முடியலன்ட்டு நமக்கே ஒரு இதாக இருக்கும். அந்த பொருளை அதுவே நமக்கு கிடைச்சின்னா அவங்ககிட்ட ஒப்படைக்கும் போது அவங்கள அறியாமையே நமக்கு இதை விட்டா இது இல்லை, அது எடுத்து கொடுத்து தாலி செயினுங்கும் போது அவங்க வந்து நான் ரொம்ப நிறைவோட கண்ணீரோட நம்ம ஐயா நீ தான் கடவுளை அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்போ இல்லைக்கா முருகர் தான் கடவுளை, நீங்கள் அவங்கள கும்பிடுங்க, அவர் தராரு நாங்கள் கொடுக்கோம். அந்த அப்புறம் தாலி செயினுங்கும் போது உன் பேர் என்னன்னு கேட்கும்போது என் பேர் வேலுச்சாமின்னு சொல்கிறேன். இதுக்கு முன்னால திண்டுக்கல்ல ஒரு 7 பவுன் செயின் எடுத்தாங்க, அந்த அண்ணன் பேர் சரவணன். 100 பவுன்ல ஒரு செயின் எடுத்து கொடுத்தா அந்த அண்ணன் பேர் முருகர். இது முருகர் சம்பந்தப்பட்ட வர்றதா இருந்ததுனால அவங்க எங்களையே கூட்டு போய் நேராக முருகர் கேட்டு வெளியே நின்று அவங்களே தாலி கட்டிட்டு எங்களுக்கு எல்லா தோஷமும் முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நன்றி சொல்லிட்டு கிளம்பி ஊருக்கு சந்தோஷமா போறாங்க. கடல்ல தொலைகிற தங்க நகைகளை வந்து மீட்டெடுத்து கொடுக்குறீங்க. இது போன்ற மற்ற ஆறுகள்லயோ குளங்கள்லயோ அப்படி தொலைஞ்சதுன்னா அது எந்த மாதிரிலாம் பணி மேற்கொள்வீங்க? நாங்கள் வந்து திருச்செந்தூர்ல மட்டும் இல்லை, இப்போ அருகாமையில் உள்ள ஏதாட்டும் ஒரு தெப்ப குளத்துலையோ ஒரு இந்த கிணத்துல வந்து மக்கள் டைவடித்து குளிப்பாங்க, அப்படி இடத்துலையோ இடத்துல வந்து ஒவ்வொரு கன்னியாகுமரி இப்படி வந்து அங்கே உள்ள தொழிலாளர்களே அந்த தங்க பொருளை மீட்டெடுக்க முடியலைன்னா அந்த இடத்துக்கும் போய் எடுத்து கொடுப்போம். அதுக்கு வந்து ஏதாவது ஒரு சிறிய கூலி தருவாங்க. நாங்கள் எவ்வளோன்னு கேட்டலாம் போக மாட்டோம். அவங்க தரக்கூடிய கூலியை நம்ம வாங்கிட்டு ஏன்னா நம்மளுக்கும் மற்ற செலவுகள் இருக்குன்னு அவங்க ஏதாவது ஒரு சின்ன கூலி தருவாங்க, அதை வாங்கிக்கிடுவோம். இப்போ போன வாரத்தில் கூட அந்த குற்றால பக்கத்தில் கூட எங்கள் பையங்க போய் ஒரு 2 பவுன் மோதிரத்துக்கு எடுத்து கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு 2-3 மாதம் முன்னாடி நம்ம ஒவ்வொரியில் அங்கே உள்ள உள்ளூர் பக்தர் ஒரு ஆளுக்கு வந்து ஒரு 3 பவுன் செயின் தொலைஞ்சிட்டு அது நான் தான் ஒரு 10 பையங்களை கூட்டு போனேன், அதை எடுத்து கொடுத்துருந்தோம். அடுத்தால நம்ம ஆத்தூரில் அந்த தண்ணி ஓடக்கூடிய இடத்துல அடிக்கடி பொருள் தொலைஞ்சிப்போம். இப்படி அதை கிணறு இப்படி சுற்றி ஏன்னா வாரத்தில் எப்படியாவது எங்கேயாவது பொருள் தொலைஞ்சுன்னா இப்போ எங்களை தான் நாடுறாங்க. என்ன காரணம்னா இன்னைக்குள்ள இதில் வந்து யூடியூப் மற்ற எல்லாருமே இப்படி வந்து கடலில் வந்து தங்க பொருள் எடுத்து கொடுக்கணும் ஒரு குரூப் இருக்காங்க அப்படின்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு சில பத்திரிகை வாயிலாக நல்ல பெயர் கிடைக்கிறதுனால எங்களை வந்து நேரடியாக வந்து அணுகிருந்தாங்க மேடம். பக்தர்கள் கடல்ல குளிக்கும் போது அவங்களுடைய பொருள் காணாம போகுது இல்லைங்களா, அது வந்து இது வரைக்கும் நீங்க எவ்வளவு பவுன்ல உள்ள நகைகள்லாம் வந்து மீட்டெடுத்து கொடுத்துருக்கீங்க, அப்படி ஒப்படைக்கும் போது அவங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதிகமாக உள்ள பொருட்கள் தொலைஞ்சிருக்கு மேடம். கடல்ல குளிக்கக்கூடிய பக்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா, சிலவங்க வந்து கடல்ல விழுந்துடக்கூடாதுன்ட்டு மொத்தமா அவங்களோட சொந்த பந்தத்தோட தங்க பொருட்கள் மோதிரத்துல இருந்து கம்மல்ல இருந்து மூக்குத்தில இருந்து எல்லாமே கலத்தி மொத்தமா வச்சு இந்த கிராமத்துல இருந்து வரக்கூடிய வயசான அம்மா மாதிரி என்ன செய்வாங்கன்னா கலத்தி வச்சிருவாங்க. இப்படிதான் ஒரு அம்மா வந்து கலத்தி வச்சு குளிக்க போகும்போது அவரோட பேர குழந்தை வந்து தண்ணியில அடிச்சு இழுத்து செல்லுது. மடியில வச்சிருந்த அந்த கர்ச்சிப்புல வச்சிருக்க ஒரு 25 பவுன் மேலேயே இருக்கும். அந்த நகையானது வந்து அவங்க மறந்து போய் பேரனை தூக்குற இன்ட்ரெஸ்ட்ல அந்த நகையை ஃபுல்லா கடல்ல விட்டுட்டாங்க. அது கர்ச்சிப்புல கட்டி மொத்தமா போயிட்டு இவங்க மேலதான் விழுந்துட்டுன்னு சொல்லிட்டு மேல ஃபுல்லா தேடுறாங்க. காவல்துறையெல்லாம் சொல்றாங்க மேல விழுந்தது வெளியூர் ஆள்காரே 8 பேர் இருப்பாங்கன்ட்டு ஒரே குடும்பமே கண்ணீர் கவலையமா இருக்கு. அப்ப எங்க தெருவில் ராமர்னு ஒரு வயசானவர் தான். அவர் என்ன செய்யறாருன்னா நாங்க எல்லாமே அப்போ வந்து உள்ள இறங்கி தேடுவோம்னுங்க போது அவர் கால் மாட்டில் கிடந்து அவர் எடுத்துட்டாரு. எடுத்த நிமிஷமே அவங்க அழுவையை பார்த்து உடனே அவங்ககிட்ட போய் கொடுத்து அவங்க ஐயா செலவுக்கு ஏதாவது வாங்கியாங்க வேண்டாமா பிடிங்கன்னு கொடுத்தது வெறும் 100 ரூபா கொடுத்தாங்க. அன்னைக்கு 100 ரூபாங்கிறது எங்களுக்கு பெரிய விவாதம். ஏன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே இருக்கும்.
வெறும் 100 ரூபாயை வாங்கிட்டு 25 பவுன் கொடுத்த ஆளுக்க தான் நாங்கள். அதுக்கப்புறம் நம்ம திருநெல்வேலியில் ஒரு தேட்டர் முதலாளி வந்து என்ன செய்யறாருன்னா, தேட்டரை கட்டி ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு இங்கே வந்து சாமி தரிசனம் பண்ணுறது முன்னாடி கடலில் நீராடுறதுக்கு ஒரு 7:30 8 மணிக்கு நீராட பொழுது அவர் போட்டிருந்த அது ஒவ்வொரு செயினுமே ஒரு 15 பவுன் இருக்கும். 2 செயினுமே தவறி விழுது. அப்போ சொல்லும் பொழுது காவல்துறையிட்ட போய் சொல்றாங்க, கடல்ல வந்து 2 செயினுமே ஒரு 30 பவுன் இருக்கும். அப்போ அன்னைக்குள்ள காவல்துறை அதிகாரிகள் எங்களை தான் கூப்பிடுதாங்க. நாங்கள் சாயந்தரம் 5 மணிக்கு அப்புறம் அங்கே யாருமே இருக்க மாட்டோம். அப்போ உடனே நாங்கள் எங்கள் தெரு பையங்களெல்லாம் 10-50 பேர் கூப்பிட்டு வந்து ஒரு 50 பேர் தேடும் பொழுது ஒரு நபர் இறந்து போனார். சந்தனண்டு அவரு ஒரு 15 பவுன் நகை எடுக்காரு. செந்தில்குமார் அவரு இறந்து போனார். அவரு அந்த ஒரு 14 பவுன், மொத்தம் 29 பவுன் நகையை ஒரே நைட்டு இரவுல எடுத்து அவங்கள்ட்ட கொடுக்கும். இன்னைக்கு தேட்டர் ஓனரா இருக்காங்க திருநெல்வேலியில. அவர் அன்னைக்கு வந்து எங்களை பார்த்து பாராட்ட தான் செய்யறாரு, இந்த காலத்துல இப்படியே இருக்கீங்களான்ட்டு. இப்போ வந்து முதற்கட்டமா கடல்ல வந்து ஒரு பொருள் தொலைஞ்சிருச்சுன்னா முதற்கட்டமா அதை நீங்க எப்படி தேடுவீங்க, எப்படி எந்த மாதிரி நம்புவீங்க, இந்த மாதிரி உள்ள நீங்க இறங்கும் பொழுது உங்களுக்கு பாதுகாப்பு யார் கொடுப்பாங்க, அதை பத்திலாம் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உண்மைதான் மேடம். அதாவது கடல்ல குளிக்கக்கூடிய பக்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா, கடல்ல குளிச்சுட்டு இருக்க போது கையில உள்ளது இப்போ வளையல் கலந்து உள்ளதுன்னா அந்த ஸ்பாட்ல அவங்களுக்கு தெரிஞ்சிடும். மோதிரம் கலந்து உள்ளதுன்னா அவங்க அந்த ஸ்பாட்ல தெரிஞ்சிடும். இந்த கழுத்துல கிடைக்கக்கூடிய தாலி, காலில் கொடுக்கக்கூடிய கொலுசு, மிஞ்சி இது வந்து அவங்களுக்கு தெரியாது. என்ன காரணம்னா இது வந்து யதார்த்தமா விழக்கூடிய பொருள் மாதிரி இவங்க என்ன செய்யறாங்கன்னா, நேரம் 4 கிணறுல நீராடிட்டு அவங்க துணி மாத்த போது தான் ஒரு சில, அதாவது 100ல் 99% பெண்கள் வந்து துணி மாத்துற நேரம் தான் போய் பார்க்காங்க. அப்போ அவங்க பார்க்கும்பொழுது என்ன போகுதுன்னா இடத்த மாத்திடுறாங்க. இடத்த மாத்திட்டு ஒரு இடத்துல குளிச்சிருப்பாங்க, துணி மாத்திட்டு ரூம்ல போய் துணி மாத்திட்டு வரும்போது இந்த இடம் மாறிடுது. அப்ப என்ன ஆக போகுதுன்னா அந்த பொருள் வந்து கிடைக்காமலே போயிருது. இது வந்து அவங்களோட கவனக்குறைவு. அது போக நாங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணுவோம், இப்படி ஏகப்பட்ட பொருள் தொலைஞ்சிருக்கு. அது போக கடல்ல வந்து எங்களுக்கு பாதுகாப்பு என்னன்னா, இந்த வரக்கூடிய பக்தர்கள் என்ன செய்யறாங்கன்னா, மதுபானத்தை குடிச்சிட்டு கடல்ல அந்த பாட்டுகள்ல போட்டு போயிருந்தாங்க. கண்ணாடி பாட்டில்கள் வந்து அதிகமா கிடக்கு. டெய்லி ஒரு 10-20 பேருக்கு அந்த பாட்டில் வெட்டி கால் கையில அடிபடுது. அது எங்கள் பாதிப்பு வந்து நாங்க பக்கத்துல இருந்து பார்த்துக்கிடுதோம். குழந்தைகள் கால் கையெல்லாம் வெட்டிடுது. இதெல்லாம் அவங்க வந்து தவிர்க்கணும். அது போக நாங்க வந்து பள்ளம் தோண்டி தான் அந்த தங்க பொருளை தேடுவோம். இதுல எங்க ஆளுகளுக்கு இப்ப ஏகப்பட்டவர் கை காலெல்லாம் வெட்டுப்படும். அதெல்லாம் பொருட்படுத்தாம தான் மக்களுக்கு எப்படி பொது சேவை பண்ற மாதிரி நாங்க எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம். ஏகப்பட்ட பொருள் எடுத்து கொடுக்கோம். அதாவது விழக்கூடிய பொருள் வந்து அந்த உரிமையாளர் வந்து சரியான இடம் சொல்லியாச்சுன்னா கண்டிப்பா எடுத்து கொடுத்துருவோம். அவங்க தரக்கூடிய கூலியை வெஞ்சு நாங்க ஆளு கொஞ்சமா எடுத்து எங்களோட குடும்ப வாழ்வாதாரத்தை நாங்க பார்த்துட்டு இருக்கோம். மக்கள் வந்து கவனக்குறைவாகவும் அதிகமா இருக்காங்க. அந்த ஒரு காரணத்தினாலதான் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கு. கடல்ல நீராடக்கூடிய பொதுமக்கள் வந்து முதல்ல குழந்தைகளை வந்து கவனமா பார்த்துட்டு இருந்தா அது அவங்களுக்கு ஒரு சேஃப்டி. ஏன்னா இன்னைக்கு வந்து குழந்தைகள் வந்து அசால்ட்டா விளையாடுது, ஏதோ ஆத்துலயோ குளத்திலேயோ விளையாடுற மாதிரி தாய் தப்பம் விட்டுட்டு அவங்களுடைய சந்தோஷத்தை மட்டும் தான் பார்க்காங்க. அந்த குழந்தைகள்லாம் அதை சொல்லணும், கண்டிப்பா சொல்லணும். நம்ம ஊர் அருகாமையிலேயே ஆர்மேரியை சேர்ந்த ஒரு குழந்தை வந்து ஒரு 2 குழந்தைகள், ஒரே வீட்டுல 2 குழந்தைகள் வந்து அடுத்தடுத்து இறந்து போச்சு. அது வந்து இந்த கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் போறதுக்கு முன்னக்கூட்டி. இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வந்து அரசுகிட்ட சொல்லும் பொழுது இன்னைக்கு போட்டு 3 வருஷ காலத்துல எந்த ஒரு உயிர் சேதம் இல்லாம வந்து அரசு சார்ந்து எங்களை மாதிரி பணியாளர்களை வச்சு இன்னைக்கு வந்து அரசு வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப பொதுமக்களுக்கு தேவையா உள்ள பணி என்று நாங்க வந்து ரொம்ப முழுமையா வேலை பார்த்துட்டு இருக்கோம் மேடம். ஓகேண்ணா, இவ்வளவு நேரம் எங்களுக்காக ஒத்துழைப்பு கொடுத்து அவங்களுடைய பணியையும் அவங்க செஞ்சிருக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களையும் நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாங்க. அதற்கு மிக்க நன்றி. நன்றிண்ணா. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.